Hi, hello, welcome back to channel. So நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரைடிங் கியர்ஸ் வாங்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு ரைடிங் கியர்ஸை வந்துட்டு இன்றைக்கி வந்து வாங்க போகிறோம். ஸோ என்னென்ன வாங்க போகிறோன்னா, ஒரு ரைடிங் ஜாக்கெட், ஒரு க்ளவுஸ். ஸோ இது வந்து வாங்க போகிறோம். எங்கே வாங்க போகிறோம்னா Throttless pitshopல தான் போய் வாங்க போகிறோம். ஸோ டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ சீக்கிரமாக போகணும். 7 மணிக்கு வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆஃபர்ஸ் வந்து முடிய போகுது. ஸோ ஆஃபர்ஸ் முடியறதுக்குள்ளே அந்த ஆஃபர்ஸை எப்படியாவது நான் அப்ளை பண்ணி கொஞ்சம் கம்மியான விலையில் நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸாக வாங்கிக்கிறோம், ரைடிங் கியர்ஸாக வாங்கிக்கிறோம். ஸோ அதுதான் வீடியோ. ஸோ புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போனா தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் மற்ற விஷயங்கள்லாம் நான் போக ப்ளாக் பண்ணுறேன். ஐயோ டே, ஏன்டா டென்ஷன் பண்ணுறீங்க? நான் உங்களோட ரேஸுக்கு வரலடா, டைம் இல்லைடா. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 6 ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 6:30 அங்கே போகிற மாதிரி இருக்கணும். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குனியம்புத்தூர் வந்தாச்சுங்க. குனியம்புத்தூர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக அப்படி இப்படின்னு தாங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் சமாளித்து தாங்க போய் ஆகணும். ஏதாச்சும் ஆற்றுப்பாலம் வந்தாச்சுங்க. ஆற்றுப்பாலத்தில் ஐயோ டிராஃபிக் பயங்கரமாக இருக்குமே முருகா, சரி சிவனே. ஐயோ என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து புள்ளிங்களோவா சுற்றுது. இல்லைடா 6:02 இல்லைடா, இப்போ 6:00க்கெல்லாம் போயிட்டு கூட்டமாக இருப்பாங்கடா. பார்க்குற டைம் ஆயிரும். அவங்க 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டாங்கன்னா சீக்கிரமாக வாங்குங்க. 7 மணிக்கு க்ளோசிங் டைம். சப்போஸ் பண்ணிட்டா யாரா அவன் பைத்தியக்காரன். போலீஸ்காரன் நடு ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்கான். புடு ஏன்னா ஹெல்மெட் போட்டு வரலன்னு பிடிக்கிறக்கா இப்படியே வந்து நிற்பான் நடு ரோட்டில். ஏதோ கையை முறுக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கான் பெரிய. ஸோ டென்ஷன் ஆக்குறாங்க. ரோட்டில் நிற்கிறாங்க. முதலே டிராஃபிக்காக இருக்குது சிட்டிக்குள்ளே. யார் ஹெல்மெட் போட்டு வரல, யார் ட்ரிபிள்ஸ் வரோம், யார் தப்பாக இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவே பிடிக்கிறதுக்காகவே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. எச்சா டிராஃபிக் இதனாலே எச்சா டிராஃபிக் ஆகும் நிறைய பேருக்கு. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ ஒன்றும் புரியலைங்க. இங்கே ஒரு ஜோடி பாருங்க, 1 மணி நேரமாக கட்டி பிடிச்சிட்டேன்ட்டு இருக்காங்க. ஏதோ பெவிகால் போட்டு ஒட்டி விட்ட மாதிரி. விட்டால் ஓடி போயிடுவானா அந்த பையன்? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி ஒட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. இண்டிகேட்டரும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. அவர் பாட்டு திருப்புறாரு. இங்கே ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு நின்றுட்டுருக்காரு.
ஒன்வேல ஆட்கள் வராங்க. ஸோ ஒன்வேல வரக்கூடாது, இருந்தாலும் வராங்க. ஸோ ஏதோ இந்த பக்கத்தை போகணும் மாட்டிருக்கு, என்னன்னு தெரில. இப்படி ஒன்வேல வராங்க. இங்கே நாங்கள் எங்கேயோ பார்த்தோமே. த்ராட்லெஸ்ஸை தாண்டி வந்துட்டோமா? வேஸ்ட் மணி கோல்டு. ஐயோ, இன்னும் போகணுமா இல்லை தாண்டி வந்துட்டோமான்னு தெரியலையே, இல்லை ராங் ரூட்டில் வந்துட்டோமா? கடைசியில் நம்மளும் ஒன்றையில போக விட்டுருமோ? இல்லைங்க, இங்கே தாங்க இருக்குது, கரெக்டான ரூட்டில் இருந்துருக்கோம். ஸோ த்ராட்லெஸ் வந்தாச்சு. ஸோ இதாங்க த்ராட்லெஸ் pitshop. ஸோ ஃபைனலி வந்தாச்சு. இரங்குடா. ஹாப்பிங்க. ஸோ ஃபைனலி த்ராட்லெஸ் pitshop வந்தாச்சு. ஸோ போதும் இந்தாடா. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதான் த்ராட்லெஸ் pitshop. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்கோம். ஸோ ஃபைனலி ஜாக்கெட் வாங்கியாச்சுங்க. ஜாக்கெட்டும் க்ளவுஸும் வாங்கிட்டோம். ஸோ அங்கே என்னால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியலைங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அது போக எப்படி எடுக்கிறங்கிற ஒரு ஷைனஸ் இருந்துச்சுங்க. வீடியோ எதுவும் எடுக்கலை. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். யார் கூடனா நம்ம த்ராட்லெஸ் pitshopல இருக்க ஒரு அண்ணா கூடங்க. அவர் பேர் சரியாக தெரில. ஸோ அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது போக ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க. ஸோ என்ன வாங்கியிருக்கோன்னா அது சஸ்பென்ஸ். அது நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஆனால் வாங்கிட்டோம். அதுக்கு வரைக்கும் அது அடுத்த ஒரு வீடியோவில் வரும். அது என்ன வாங்கியிருக்கோம், அது என்ன, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அது போக அதில் என்னென்ன பேடிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோவில் வராது. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதோட ஒர்த்து, ஜாக்கெட்டோட ஒர்த்து என்ன எதுங்கிற எல்லாமே வருங்க. சரி, அதுபோக க்ளவுஸும் வாங்கியிருக்கோம். இன்னொன்று நம்ம போனது ஆஃபருக்கேண்டி போனோங்க. பட் அவங்க ஆஃபர் பண்ணி தரல. ரீசன் என்னென்னா அது ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ஸ்டாவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் அங்கே போனால் அங்கே கதையே வேறு. அப்படியே கதையே உல்ட்டாவாகிருச்சு. ஆஃபர் எதுவும் இல்லைங்க இந்த ஜாக்கெட்ஸ்க்கு. உங்களுக்கு ஒரு சில ஜாக்கெட்ஸ் தான் இருக்குது. அந்த ஜாக்கெட்ஸ் அதிகமாக சேல் ஆகாத ஜாக்கெட்ஸ்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாளாக இருக்க ஜாக்கெட்ஸ் நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம். இன்னொன்று அடுத்த லெவல் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வருது. அப்போ லெவல் 2 ஜாக்கெட்ஸ் வரும்போது லெவல் 1 ஜாக்கெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணணும். நாங்கள் அது ஒரு சில இஷ்யூவெல்லாம் இருக்குது லெவல் 2 ஜாக்கெட்ஸில். அதனால் நாங்கள் அதுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்களும் சரி வந்துட்டோம். நமக்கு தேவை நல்லா ஒர்த்தான ஒரு நல்ல ஜாக்கெட்ஸ் தான். ஆஃபர் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆஃபர் சப்போஸ் விடாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அப்போ நம்ம வாங்கியிருப்போம்ல. ஸோ அதை மனசில் நினச்சிட்டு நானும் அதை வாங்கிட்டேங்க. நமக்கு ஆஃபர் முக்கியம் இல்லை, நல்ல ஒரு ஜாக்கெட்ஸ் முக்கியம். ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக ஜாக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா
அது போதும் நமக்கு. ஏன்னா வேல்யூ ஃபார் மணி, இன்னொன்று சேஃப், அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாக்கெட்டோ ஒரு க்ளவுஸும் வாங்கும்போதும். ஸோ அதனால் நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேங்க. எங்கேயோ உருமுதே. RX100 ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பைக்குங்க. ஒன் ஆஃப் தி பைக் RX100. ஸோ ஏன் பிடிக்குன்னா அது வந்து சவுண்டு மட்டும்தான் பிடிக்கும், மற்றபடி எதுவும் கிடையாதுங்க. அந்த சவுண்டே வேறு லெவலுங்க. RXனாலே அந்த சவுண்டு தாங்க. எவன்டா டூமாங்கோலி உள்ளாரான் லோக்கல் ஆளாட்டிருக்கேங்க. அவர் பாட்டுக்குள்ளே வந்துருக்காரு. அது இந்த சின்ன ரோட்டில், டவுன் ஹால் ரோட்டில். நான் ஏன் ரொம்ப பதட்டம் படுறேன்னு தெரியலையே. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ஸ்பீடாக போயிட்டு இருந்தாங்க. சரி, ஜாலியாலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு திக் பயத்தோடையே போயிட்டுருந்தோம். ஏன்னா எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியாது டைமு. ஸோ வந்துட்டு ஒரு மேலே ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6:30 வந்துட்டு க்ளோஸ் விடுங்க, ஸோ இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயத்திலே போயிட்டுருந்தேன். ஸோ நல்ல வேலையாக கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். சீக்கிரமாக ஒரு 6:15 6:20 அந்த டைம்லலாம் போயிட்டோம் உள்ளே.